श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे हरि ओम तत्सत्कृतं करोति वाचालं तमोगुणमयते गिरिं हैत्रिपादहं वन्दे श्रीगुरुनिलधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां जगद्गुरुवास्मये दोर्भिर्स्फटिकमणिमयीम् अक्षरमालां ददानां हस्ते नैकेन पद्मं संस्कृतं पुस्तकं चापरेण भाषां कृते स्पण्डस्फटिकनिवासमाना समाना सामे वाग्देवदेयं विवृतवदने सर्वदा सुप्रसन्ना लग्नसमारम्भां मदयमुना मध्यमा अश्वताचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहकानि धनाय मेनि अस्मद्गुरुर्भगवतोऽस्य दयैकसिन्धो श्रीरामानुजचरणौ चरणं प्रपद्ये जयतं सुरतो पङ्को मामन्तमतेर्दति मत्सर्वस्य पदाम्बुजराधा मदनमोहनौ जन्मादियस्य तो अन्वयाचितरतत्तविनस्वरा तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोपारिगतां विमयो यत्रत्ति सर्गो अमृषात् दाम्ना स्मृता निरस्तकुवरं सत्यं परं धीमहि धर्मप्रोचितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां तदा वेद्यं वास्तवमत्र वस्तुस्वतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते बिम्बापरैरीश्वरः सद्यो वृत्तवर्तते अत्र पितृभिः सुतृभिः तत्तच्छनात् निगमकल्पतरो दलितं फलं सुगमकात् अमृतयसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरगो रसिकाः भूमि भावुकाः नारायणं नमस्कृत्यं नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतं सेवया भगवती उत्तमश्लोके भक्तिः भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं जय श्री प्रभुपाद की जय अनंत कोटि वैष्णव वृंद की जय हरे कृष्णा वंदக்கூடிய பக்தர் அனைவருக்கும் மிக பணிவான வணக்கம். மேலும் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பணிவான வணக்கம். இது போன்ற பக்தர் சங்கத்தில் பகவானுடைய சத்சங்கத்தில் இருந்து ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்களை இந்த கலியுகத்தில் கேட்பது மிக கடினமான விஷயம். அதனால் வந்திருக்கக்கூடிய பக்தர் அனைவரையும் மிக பணிவுடன் வரவேற்கின்றோம். எல்லாரும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கேட்கணும். பாகவதம் ஒரு விதத்தில் பயணிக்கும் பொழுது நம்முடைய மனம் இன்னொரு விதத்தில் பயணிக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று நமக்கு வந்துட்டு புரியாது, இன்னொரு பக்கம் வந்துட்டு அதில் நாட்டம் இருக்கார். பிரபுபாதர் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறார். மஞ்சக்காமலை வந்தவங்க வந்துட்டு எப்படி சாப்பிட்டால் அவங்களுக்கு வந்துட்டு கசக்குமோ அது போன்று ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்கள் கூட யார் ஒருவர் சத்தை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இனிக்காது. அப்போ பாகவதம் போன்ற விஷயங்கள் இனிப்பாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய சிரத்தையே தவிர பாகவதத்தினுடைய எந்த ஒரு விஷயங்களும் நிதர்சனமாக எப்பொழுதுமே இனிமையானவை. சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் போதே சொல்றார், நிகம கல்பத்தோர் கலிதம் பலம் அப்படின்னு சொல்றார். இது வந்துட்டு ஒரு பாகவதம் அப்படின்றது ஒரு பழம் அப்படின்னு சொல்றார். ஒரு கல்பக விருட்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயமாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் அமைந்திருக்கின்றது. பழத்தினுடைய எந்த ஒரு பக்கத்திலும் மிக சுவை வருவதாக காணப்படுவது போல ஸ்ரீமத் பாகவத்தினுடைய எல்லா பகுதிகளுமே மிக சுவையாக இருக்கின்றது. அதுவும் எந்த ஒரு பழம் ஒரு கிளி கொத்திரிச்சு அப்படின்னா அந்த பழம் எவ்வளவு இனிப்பா இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல சுகம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு சமஸ்கிருதத்துல கிளீனா இருக்கும். சுகமுகா அமிர்தய சம்யுதம், அந்த சுக்கருடைய அந்த முகத்திலிருந்து வெளிவந்த இந்த பாகவதம் அப்ப எவ்வளவு இனிமையா இருக்கும்.
வந்துட்டு பாகவதம் கேட்குறவன் வந்துட்டு எப்பொழுதுமே அவங்களோட முகம் வந்துட்டு ஒரு மலர்ச்சியாக இருக்கும். சில பேர்லாம் 24 மணி நேரமாக வந்துட்டு கடையில் வியாபாரம் ஆகாத மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படிங்களா? பிரணாமோ துக்க சமனகா, எல்லா விதமான துக்கங்களையும் அப்படி ஒரு கணக்கில் எடுக்கக்கூடியதான் ஸ்ரீமத் பாகவதம். நான் இன்னைக்கு சாப்பிட்டேன், நாளைக்கு வந்துட்டு எனக்கு திருப்தியா இருந்தது யாரும் சொல்லுவாங்களா? பாகவதம் கேட்கிற மாத்திரத்திலேயே அதனுடைய இனிமையை நாம் உணரணும். இனிமையை நம்மளால உணர முடியலன்னா என்ன அர்த்தம்? முடியல என்ன அர்த்தம்? பழத்தை அவன் சாப்பிடவே இல்லை. பழமே சாப்பிடாதவன் எப்படி வந்துட்டு ருசியா இருக்குன்னு சொல்லுவான். சில பேர் பழம் சாப்பிட்டா மாதிரி நினைச்சுப்பான். தட் இஸ் அனதர் டேஞ்சரஸ் வே. இதை படிச்சப்பா அதெல்லாம் நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது புட்டு வச்சிருப்பாங்க, அட்டையை பார்த்துப்போம் முடிஞ்சிச்சு. Whimsically they are thinking that they are already read everything. Just by book they already judge the book. இந்த சுகர் வந்துட்டு இவ்வளவு இந்த அருமையான விஷயத்தை சொல்லிட்டு வரா. அவர் சொன்ன விஷயத்தை அதை அப்படியே இப்போ யார் ஒரு பையன் ஒரு நல்ல பழம் வச்சுட்டு இருக்கான். அந்த பழத்தை வந்துட்டு அவன் சாப்பிட்டு வந்திருக்கான். அவன் சாப்பிட்ட பழத்தோட இன்னொரு இது இருக்கு, அவன்கிட்ட இருக்கு. அதை எல்லாரும் வெட்டி கொடுத்துருக்காங்க. அதான் சுத்த கோஸ்வாமி அப்படின்னு இந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவத்தில் இப்போ நம்ம பாண்டவர்களுடைய குறவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். குறவுல போய் என்ன வந்துட்டு பழம் இருக்க போகுது, உறவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரசிக்கிறது. ஏதாவது ரசிக்க முடியுமா? என்னையாவது ரசிக்க முடியுமா? ரசிக்க முடியும். ஓகே, வெரி குட். எப்படி ரசிக்கிறது குறவுல? குறவுல ஈஸியா நீங்க வந்துட்டு உங்க வாழ்க்கையில அதிகமா எப்போ சங்கரிக்கணும், நிறைய சேர்க்கணும் நிறைய வந்துட்டு கொண்டு வர நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க இயற்கையாகவே வந்துட்டு அக்ரெசிவா இருப்பீங்க. எந்த அளவுக்கு விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு. வெரி சிம்பிள் லாஜிக் இந்த லைஃப். ஸோ அப்போ இந்த இடத்துல பாகவதத்துல ஒரு துறவு அப்படின்னு வரும்போது கூட அதுல ஒரு இனிமையான விஷயம். இங்கே அவருடைய துறவானது பகவானுக்காக இருப்பதனால் இன்னும் மிக சுவையாக இருக்கின்றது. பொதுவாக பௌத்திக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனக்கு கிடைக்கலாம் அதை துறந்துருவாங்க. 200% தெரியும் அவனுக்கு கிடைக்காதுன்னு. ஆசை இல்லைங்க, நான் வந்து அதெல்லாம் திறந்துட்டேங்க. அதெல்லாம் எனி சிம்பிள் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்தால் கூட ஸ்டில் ஹி வில் ட்ரை இஸ் பெஸ்ட். அதை வந்து எப்படியாவது அதை போயிட்டு அச்சீவ் பண்ணணும். அப்போ அதை திறந்தான்னா அவனுக்கு என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒரு சின்ன ஒரு அளவுக்கு வரைக்கும் முயற்சி பண்ணலான்ற ஒரு இது இருக்கு. ஸோ அக்ரெசிவாக முயற்சி பண்ணுறான், அதை திறந்துடுறான். எப்படி இருக்கும் அவனோட மனநிலை? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா? ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கோபமா இருக்கும். கிருஷ்ணர் சொல்ற கீதையில வீதராக பயக்ரோத மன்மயா மாம் உபாசிதாக பகவோ ஞான தபஸ்யா பூண்டா பத்மாவ. வீதராக பயக்ரோதம், முதல்ல வந்துட்டு ராகம், ஒரு விஷயத்துல பற்று. அந்த பற்று வந்துட்டு அது மேல அதிகமா வைக்க அதனால பயம் வரும். அப்போ அந்த பயமே ஒரு சமயத்துல அந்த விஷயம் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொன்னா கோபமா மாறும். பௌதிக விஷயங்கள்ல நீங்க உங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்ல எந்த விஷயங்களாவது நீங்க திறந்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருக்கும். நீங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான துறவு அப்படின்னும் போது அது இனிமையா இருக்கு. டிஃபரன்ஸ். அப்போ சொல்றார், பிறப்பற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எது வம்சத்தினரை தங்களது உடல்களை கைவிட செய்து பூமியின் பாரத்தை குறைத்தார். இச்செயல் முல்லை முள்ளால் எடுப்பது போன்றதாகும். ஆள்பவருக்கு இவ்விரண்டுமே சமம்தான். புருஷர் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உடலை கைவிட்டார். ஒரு மந்திரவாதியை போலவே அவர் ஒரு உடலை கைவிட்டு மற்ற அவதாரத்தையும் மற்றவைகளையும் போன்ற
வேறுபட்ட உடல்களை ஏற்கின்றார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சுய உருவத்துடன் இம்மண்ணுலகை விட்டு சென்ற அதே நாளிலிருந்து ஏற்கனவே ஒரு பகுதி மட்டும் தோன்றியிருந்த கலி அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களுக்கு அமங்கலமான சூழ்நிலையை விளைவிப்பதாக முழுமையாக வெளிப்பட்டது. ஸோ பகவான் வந்துட்டு இந்த விலகத்தை விட்டு போன பிறகுதான் கலி வந்துட்டு என்றாகுது இந்த இடத்துல. ஸோ பகவான் எந்த இடத்துல இல்லையோ ஆட்டோமேட்டிக்லி அந்த இடத்துல கலி நிச்சயமாக இருக்கும். அப்போ நம்ம கலியுகத்து தான் உட்காந்துருக்கோம். அப்போ எப்படி வந்துட்டு கலி வந்துட்டு இல்லாமல் போகிறது? என்ன ரூல்? கலி இருக்கக்கூடாது என்ன ரூல்? ஸோ பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுனால கலி வராது. ஏன்? கலினா வந்துட்டு கலிக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கலியுகம் சொன்னாலே கலி அப்படின்னு சொன்னாலே வந்து சண்டை சச்சரவுகள் போராமை இருந்த ஒரு சூழ்நிலையாக தட்ஸ் அ நேச்சர் ஆஃப் கலி. ஏன் வந்துட்டு பகவானுடைய திருநாமம் சொல்லும் பொழுது பகவான் இந்த உலகத்துக்கு போனதுக்கப்புறம் கலி என்ட்ராகுது இல்லையா? அப்போ இந்த இடத்த ஏன் கலி இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா, கலிகால நாமரூபே கிருஷ்ண அவதார். கலியுகத்துல பகவான் நாமத்தின் மூலியமாக அவதாரம் செய்யறதுனால நீங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு நீங்க சொன்ன மாத்திரத்திலேயே அங்க பகவான் இருக்கிறார். அதனால கலி இல்லை. அந்த கலியுடைய அந்த கலி இருக்காரு, அவருடைய சிறப்பை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, கலி அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களுக்கு அமங்கலமான சூழ்நிலையை விளைவிப்பதற்காக முழுமையாக வெளிப்பட்டது. இது ரொம்ப நல்ல கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும், நல்ல கவனமா கேட்கணும். என்ன? அறிவு பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு அமங்கலமான சூழ்நிலையை வந்துட்டு விளைவிப்பதற்காக முழுமையாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே அமங்கலம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சமயத்துல நடக்குது எல்லாருக்குமே, அப்படிதானே? நம்ம வந்துட்டு அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதா? எப்படி சொல்றது? என்ன சொல்றாருன்னா, அறிவுல வந்துட்டு குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அமங்கலத்தை விளைவிப்பதற்காக வேண்டி அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ ரெண்டு விதமா இருக்கணும். ஒண்ணு, அமங்கலங்களை ஃபேஸ் பண்றவங்க எல்லாரும் நிச்சயமாக அறிவு குறைந்தவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா அமங்கலத்தையே வந்துட்டு சந்திக்காதவர்களாக இருக்கணும். ரெண்டு கேட்டகரி தான் இருக்க முடியும். அப்போ நம்ம அதுல எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? நம்ம வந்துட்டு அறிவில் வந்துட்டு குறைவானவர்களா அல்லது அமங்கலத்தை சந்திக்காதவர்களா? எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம்? அமங்கலம் சந்திக்காத வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த பண்றதி அறிவு. சரி, ஆழ்வார் சொன்னே சொல்றேன், நான் சொன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும். அறிவில் குறைவில்லா அகல் ஞானவர்க்கெல்லாம் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் இறைஞான திருமூர்த்தி அப்படின்னு சொல்றார். அறிவில் குறைவில்லாதவர்களுக்கு அறிவிலே குறைவில்லாதவர்களுக்கு அகல் ஞானவர்த்தவர் எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் அறிவதற்காக வேண்டி நெறியெல்லாம் எடுத்துரைத்தார் இறைஞான திருமூர்த்தி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னார் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அறிவில் தான் ஒருத்தர் குறையவே இல்லையே, அவங்களுக்கு எதுக்கு வந்துட்டு பகவத்கீதை பகவான் சொல்லி முழுச புரிய வைக்கணும்? ஒரு அறிவில் குறையவே இல்லை, எதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பகவான் ஒரு விஷயம் சொல்லணும்? ஞானம் முழுமையா இருக்கணும், பகவத்கீதை வந்து சொல்லிட்டு இருக்கணுமா? எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப அறிவு ஃபுல்லா இருக்க. அப்போ ஆழ்வார் சொல்ல வர்றாருன்னா, இந்த கலியுகத்திற்கு கூட வந்துட்டு அறிவு அவனுக்கு குறைவா தான் இருக்கும், ஆனா எப்பொழுதுமே அவனுக்கு அறிவில் வந்து குறைவே இல்லைன்னு நினைப்பான். அப்படியாப்பட்ட அறிவில் குறைவில்லாதவனுக்கு நெறியெல்லாம் எடுத்துரைத்தார் நிறைவான திருமூர்த்தி. புரியல? ஓகே. ஆழ்வார் சொல்றார், அறிவில் குறைவில்லா அகல் ஞானவர்க்கம் எல்லாம் அறிவதற்காக நிறைஞான திருமூர்த்தி பகவான் பகவத்கீதையை சொன்னார் அப்படின்னு சொல்றார்.
அறிவில் குறைவில்லாத அப்படின்னு சொல்லும் பொழுதே அறிவில குறைவில்லாத போதே முழுமையான அறிவு பெற்றவர் அர்த்தம். அப்படியாப்பட்டவர்களுக்கு எதுக்கு பகவான் வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னும் பொழுது இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, உனக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணுவான், பொருள் இல்லைன்னு திங்க் பண்ணுவான், வாழ்க்கையில் இது கிடைக்கல, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அறிவு மட்டும் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்க மாட்டான். அப்படி அறிவில் குறைவில்லாதது அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு தான் வந்துட்டு இந்த விஷயங்களை சொல்ல வந்தார். அப்ப தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு அமங்கலங்களை சந்திக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் அறிவு வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு, கலியுகத்துல அறிவு குறைவா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்துட்டு ஒருத்தர் பக்தர் ஆயிட்டாருன்னா அவர் எப்படி அப்போ அறிவுள்ளவர் ஆயிடுவார் இல்லையா, ஞானவான் ஆயிடுவார். அவர் வந்து அமங்கலமே அவருக்கு வராதா? அப்போ கலியுகத்துல பகவானுடைய பக்தர்களும் வந்துட்டு இந்த சூழ்நிலையில் தான் வாழ்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தெய்வீக இயற்கையின் கீழ் அவர்கள் பாதுகாக்கப்படுவதின் காரணத்தினால் அவர்கள் இதுல வந்துட்டு கலங்கப்படுவதில்லை. பகவான் சொல்றார், மண்மையா மாம் உபாச, யார் வந்துட்டு என்னை தொடர்ச்சியா நினைக்கிறாங்களோ தெய்வீக பிரகிருதி ஆசிரிதாகா, என்னுடைய தெய்வீக இயற்கையின் கீழ் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படியாப்பட்ட பக்தர்கள் வந்துட்டு இந்த சூழ்நிலையே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பகவானுடைய தெய்வீக இயற்கையின் கீழ் இருப்பதனால அவங்க இதுல விட மிக்ஸ் ஆகுது. பரமஹம்சானே என்ன அர்த்தம்? பரமஹம்சா அப்படின்னு சொன்னாலே எப்படி வந்துட்டு ஹம்சமானது, அன்னமானது பால் இருக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு எடுத்துட்டு வெறும் பாலை மட்டுமே பருகுகின்றதோ, அது போல பரமஹம்சர்கள் இந்த பௌதீக சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட பகவானுடைய ஸ்மரணையில் மட்டுமே இருக்கின்றனர். உதாரணத்துக்கு சில பிரபுபாதர் வந்து நம்ம கூட தான் எல்லாருமே எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறார். பிரபுபாதர் நம்மலாம் எல்லாம் ஒன்று தான், எல்லாமே நம்ம கூட தான் இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் நாட் கரெக்ட். அப்போ நம்ம எல்லாமே இருக்குமே, எல்லாருமே திலகம் போட்டிருக்கோம், தோத்தி குர்தா எல்லாமே இருக்கு, எல்லாரும் பக்தர்கள் தான். அம்மங்களுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. எந்த கேட்டகரியில் சேர்க்கிறது? நிறைய சத்சங்கத்தில் இந்த கேள்விக்கு வந்துட்டு பிஹெச்டி பண்ணுகிறார், எல்லாருமே ரிசர்ச் பண்ணிட்டு எதனால இருக்கலாம்? கர்மாத்னால, அப்புறம் சோதனைனால நம்ம இருக்கிறோம், ஆசை பேராசனால. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளே எல்லாருமே வந்துட்டு பக்திக்கு தான் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே கிளக் போட்டிருக்காங்க, எல்லாருமே பகவான்கிட்ட தான் வந்துட்டு சரணிட்ட தான் உட்காந்து பாகவதம் கேட்டுருக்கோம், அப்படி தானே? இப்போ நம்மளையே வந்துட்டு நம்மளுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்கியூஷன் பண்ண வேண்டியது தானே, பகவான் குவாரண்டைன் பண்ண வேண்டியது தானே? அதாவது இப்போ நம்ம எல்லாமே அப்ரெண்டிஸாக தான் இருக்கிறோம். நல்லா கேட்க, we are just we are in apprenticeship. அப்ரெண்டிஸாக இருக்கும் போதே எம்ப்ளாயி நினைச்சான்னா அவனோட தப்பு தான், நிர்வாகத்துக்கு தப்பா? அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணவன் திடீர்னு என்னை எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணலான்னு நினைச்சான்னா அது யார் தப்பு? யார் தப்புங்க? நம்ம தப்பு தான். ஸோ பரமஹம்சர்லாம் வந்துட்டு தே ஆர் எம்ப்ளாயி ஆல்ரெடி. நம்ம இப்போதான் அப்ரெண்டிஸ்ஷிப்லேயே இருக்கோம். இப்போதான் அதுலேயே பல்வேறு பிரச்சனைகள், அதுலேயே பாதி நேரம் பாகவதம் கேட்கறதுக்குள்ளே காது வெளியில் போயிடுது. அதுக்கப்புறம் பக்தின்னு சொன்னால் உடனே வாரத்துக்கு ஒரு போதான் நினச்சிக்கிறாங்க இப்போ எல்லாருமே. சத்சங்கனாலே வந்துட்டு இது பாகவதம் சொல்லும் போது நித்தியம் பாகவதம் சேவையான்னு சொல்லு, தினமும் கேட்குறேன்னா அப்போ நான் மட்டும் தான் கேட்குறேன். அப்போ நம்ம வந்துட்டு இன்னும் பயிற்சியாளர்களாக தான் இருக்கணுமே தவிர இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு அந்த முழுமையான பக்தி அப்படின்ற நிலையை நம்ம அடையலாம். அப்போ அதுக்கான இண்டிகேஷன் என்ன? ஒருத்தர் வந்துட்டு அந்த நிலையை வந்துட்டார் அப்படின்னா என்ன இண்டிகேஷன்? அதுக்கு பதில் ஈடுபட மாட்டார். எந்த சொல்லியிருந்தாங்க, யார் ஒருத்தர் வந்துட்டு அந்த நிலைக்கு வந்துட்டாரோ அவர் வந்து கிளைம் பண்ண மாட்டார் பகவான்கிட்ட வந்துட்டு, நாங்கள் பகவான் என்ன எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் பற்றினே இல்லை பார்த்தாலும், இந்த பகவானை கண்ணே இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து பகவான் பண்ணுறாரு, கெட்டவனுக்கெல்லாம் வந்து நல்லது கொடுக்குறாரு, எனக்குலாம் மட்டும் எப்படி கொடுக்குறாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்லாம் கேட்குறாரு. இப்படி அனுப்பிமே பிரபுபாதருக்கு வந்துட்டு இந்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்குள்ள
பெரும் பிரச்சனையாயிடும். இப்பெல்லாம் எவனா வேலைக்கு போனா கூட அந்த பாஸ்போர்ட் இருக்குன்னா வேலையை வேணாம் விட்டுருவான். பிரபுபாத அந்த மாதிரி விடல. யாராவது பிரபுபாதம் எப்படி பாஸ்போர்ட் கிடைச்சதுங்க யாராவது படிச்சீங்களா? If you really want to be very sincere in Krishna consciousness, you please read how Srila Prabhupada has got his passport. That is enough. That's enough. அப்போ அவர் நினைச்சிருக்கலாமே, இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு நான் அவருக்காக தானே எல்லாமே பேச போறேன், எனக்கு எதுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் கொடுக்குறது கூட ஒரு டிஃபிகல்ட்டி கிருஷ்ணருக்கு. பை ரைட்டிங் கிருஷ்ணர் வந்து எனக்கு குளோபல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கணும். அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் சந்திச்சா கூட எப்பவுமே அவர் வந்துட்டு கிருஷ்ணரை வந்து கிளைம் பண்ணல. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ நம்ம வந்துட்டு இந்த சூழ்நிலையில் இருந்தும் கலியினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த பாகவதத்தினுடைய கௌரவம் என்ன அப்படின்னா, யார் ஸ்ரீமத் பாகவதத்தை உரிமையாக கேட்கின்றார்களோ அவர்களும் அந்த பரமஹம்சரோட நிலைக்கு வர முடியும். தொடர்ச்சியா நீங்க ஸ்ரீமத் பாகவதம் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு சமயத்துல உங்க வீட்டில் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சேச்சுரேஷன், ஒரு ஐடியா கிடைச்சிருந்த லைஃப் வந்துட்டு அக்செப்டன்ஸ், எவ்ரி திங் இஸ் அக்செப்டன்ஸ். அப்போ வந்துட்டு நமக்கு தெரியும் எல்லாமே பகவானுடைய இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த சூழ்நிலையில எந்த ஒரு தளத்திலையுமே வந்துட்டு அவன் வந்துட்டு எஜுகேட் ஆகுது இல்லை. இதுல எனக்கே ஒரு பர்சனல் அனுபவம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சமயத்துல வெளிநாட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடு தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்குது. அந்த இடத்துல அது வந்து சீனியர் சிட்டிசன் வீடாக இருக்குது. அது எனக்கு தெரியல. என்னை வந்துட்டு நைஸாக அதில் தங்க வச்சுட்டாங்க. அப்புறம் நானும் அதில் வந்து தங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்தர்கள்லாம் கூப்பிட்டு சமையல்லாம் பண்ணி இது மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்துட்டான். போலீஸ் வந்து சொல்கிறான், நீங்கள் நாளைக்கு காலையில் இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டான். இப்போ என்ன யோசனை வருதுன்னா, என்னடா இது முதல்ல ஆரம்பிக்கும் போது செவரும் நானும் பார்த்து பேசினேன். அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சு இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. என்னடா இது இந்த சமயத்தில் போய் இந்த மாதிரி இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வீட்டை எடுத்துட்டாங்கன்னா இதில் எப்படி வந்துட்டு பிரசாதம் செய்கிறது, எப்படி பக்தர்களை வந்து இங்கே குறைஞ்சி பேசுறது அப்படின்னு ஒரு யோசனை வருது. இது நடுவில் வேறு எல்லாத்தையும் எடுக்கணும். நம்ம ஊர் மாதிரி இல்லை, ஒரு பெட்டிஷனை போட்டு 100 நாளாக பண்ணிருப்போம். அப்படிலாம் பண்ண முடியாது. இல்லை யாருக்கால் எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். இப்போ தான் நல்லா கவனிக்கணும். நைட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே இருக்கும்போது நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு ஒரு பிரபுபாத் ஒரு ஃபோட்டோ அப்படி இருந்தது. நான் முன்னாடி தான் வச்சு அதே பிரபுபாத் தான் ஆஃபரிங் பண்ணுகிறேன். அவ்வளோ நாள் நடந்துருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர். அது பின்னாடி என்னன்னு பார்க்கல நான். இது இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் போட்டு இருக்கு. அதெல்லாம் எடுக்கும்போது அப்போது இந்த பிரபுபாத் எடுத்து அப்படி திருப்பி பார்க்குறேன் இருந்தது. ஸோ அப்போ அந்த பிரபுபாத் சொல்கிற, if a person situated in Krishna consciousness, he will not be agitated even if he face any type of adversity. ஒருவன் சரியான நிலையில் கிருஷ்ண பக்தியில் நிலை பெற்றிருந்தான் என்று சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் வந்துட்டு எப்படியாப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வரும்போதும் அவன் வந்துட்டு கிளர்ச்சி வருவதில்லை. அப்போ பிரபுபாத் தான் சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த 10 years ஸ்ட்ரெயிட் டு த லைன் வந்துட்டு எனக்கு ஒன்று புரிஞ்சுது. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு யார் பண்ணுறதுனா பிரபுபாத் தான் பண்ணுறான்னு புரிஞ்சுது. person who is situated in Krishna consciousness, he will not be irritated if he face any type of adversity. அப்போ நம்ம கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து கலங்கிடுவோம். எப்படின்னா கிருஷ்ண பக்தியில சரியான நிலையில நம்ம நிலை நிறுத்தலை அப்படின்னா, இந்த அளவுக்கு அந்த எஜுகேஷன் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு அறிவு விருத்தியா இருக்குனார். The most dangerous fellow in the world வந்து யாருன்னா, at the end of the last breath ஆத்த கூட how I can acquire money for my next 3 generation. பகவான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொடுத்தாருன்னா என் பசங்களுக்கு ஒரு 30 லட்சம் சம்பாதிச்சு போயிடும். அந்த மாதிரி மக்கள் கூட நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எப்படி வந்துட்டு கழுதைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு நம்ம எல்லாம் எப்படி நிரந்தரமா சுமையே தூக்காம வாழலாம் அப்படின்னு ஒரு நினைச்சதுன்னா எப்படி இருக்கும்? கழுதுன்னா சொல்லும், நீ வந்துட்டு முதுகுல சுமக்கிற, அதனால அவன் வெயிட் தெரியுது, கழுத்துல கொஞ்சம் அப்படி தாங்கிக்கோ,
அப்போ கொஞ்சம் வெளி கம்மியாக இருக்கும், கழுத்தில் கொஞ்சம் சுமையாக அதிகமாக இருக்கும்போது அப்படியே தள்ளு மேலே அப்படியே முதுகில் சுமக்கும்போது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது நம்ம எப்போ வந்து பௌதிகவாதிகள் கூட அதிகமாக இருக்கிறோமோ அப்போ நம்ம யாரு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். மோர் வெரி சின்சியர். நீங்கள் பாருங்கள், பகவானுடைய விஷயத்தை கேள்வி சொல்லுங்களேன், இல்லை அந்த ஒரு இது இருக்குது, ஒரு வேலை இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் அவன் வேலைக்கு போனோம்னா மட்டும் கரெக்டாக வந்துட்டு டைமுக்கு போய் இங்கே பஞ்ச் பண்ணனா அங்கே பஞ்ச் பண்ணுவோம். அதனால் வந்து கரெக்டாக அந்த வேலை நடக்கும். ஸ்டெப்ஸ் ஆஃப் தி டிவோஷனல் சர்வீஸ் இஸ் ஆக்சுவலி மெஷர்ட் ஹவு மச் யூ ஆர் சின்சியர். இந்த மாதிரி சின்சியர் ஆகிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கு. அதவகா சாந்தவகா விமன்யவா பாகவதம். அவன் எப்படி இருப்பான்னா சாதவா சாந்தவா விமன்யவா, ரொம்ப சாந்தமா ரொம்ப நிம்மதியா நிச்சலனமா இருப்பார். இப்போ அந்த டைம் கம்ஸ் வந்துட்டு அப்போ சாதவனா இருக்காரு, சாந்தமா இருக்காரு. அர்ஜுனர்லாம் பக்தர் தானே, ரொம்ப சாதவா சாந்தமா இருப்பாரு. பட் அதுவே ஒரு தர்மத்துக்கு ஒரு இழுக்கு வரும்போது வந்துட்டு அவருடைய அந்த ஃபுல் ஸ்பிரிட்ல அவர் போராடுவார். இப்பெல்லாம் டிவோட்டி நினைச்சுக்கிறாங்கன்னா சாதவக சாந்தவக, ஆனா ஸ்பிரிட்டோட போராட சொன்னா அப்படியே ஒரு 3 அடிக்கு பின்னாடி இருப்பான். இங்க ஆளை காணும். பிரபுபா சேட் ஒன் நீட் டு சாண்ட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ப்ளீஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா அதோட அவன் அட்ரஸே இருக்காது நமக்கு. அதோட ஒரு டிவோட்டி இது உண்மையாக நடந்தது. பிரபுபாத கிட்ட ஒரு புத்தகம் சொன்னாங்க, யூஎஸ்ல நினைக்கிறேன். 2 பக்தர்கள் இந்தியாவிலேருந்து வந்து அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. பிரபுபாத அப்படியே பகவானை பார்த்த மாதிரி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் பிரபுபாத வந்துட்டு இந்த அவங்களுக்கு வெளிநாட்டு பக்தர் தெரியாது இல்லையா, பிரபுபாதா யூனிவர்ஸ் இல்லையா. பிரபுபாத தான் சொன்னாரு, அவங்க கிட்ட அப்படியே தொடப்பத்தை கொடுத்து அப்படியே இந்த பிரகாரத்தை பெருக்க சொல்றாரு. இவர் தொடப்பெடுத்தவரை போனாரு, அவனும் போயிட்டான். So the sincerity is always better when a small steps. ஞானம் அந்த அறிவு அதிகமாக அதிகமாக கலி வந்துட்டு நம்மளோட தள்ளி தள்ளி போடும். அப்போ அந்த முழுமையான அறிவு பெறும்போது நீங்க எப்படி நினைப்பீங்க அப்படின்னா, அந்த உலகத்துல 2 பேர் தான், 2 வகையான மக்கள் தான் உலகத்துல. இந்த உலகம் எனக்கு என்னடா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருந்து செத்து போறோம் ஒருத்தன். இந்த சாகும் போது இந்த உலகத்துக்காக நான் ஒன்று கொடுத்துட்டு போனேன்னு சொன்னோம் ஒருத்தன். 2 பேர். அப்ப நம்ம எதுவா இருக்கணும்? நம்ம 2வது கேட்டகரி. வெரி நைஸ். யார் 2வது கேட்டகரின்னு நினைக்கிறீங்க? That is a tremendous job. But நான் அதில் ஒரு ஈட்டு கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து போய் பேசிட்டு இருக்கானே, அவன் பேசும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த கார்மெண்ட்லாம் போட்டு கொண்டுதான் அவன் சந்திக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் வந்துட்டு நீங்கள் எதுவுமே நீங்கள் வாழ்க்கையில் எப்படி பார்க்க முடியும். We are full spirit of mental conscious. அதனால் வந்துட்டு we always ready to fight. தினமுமே நம்ம வந்துட்டு பொறாமை உள்ள மனிதர்களிடம் போராட வேண்டியிருக்கு. பேர் வந்துட்டு பக்தியில் இறங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் எனக்கு அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல, யாரும் பாராட்டவே இல்லை. அதெல்லாம் போயிடும். பாருங்க எத்தனை பேர் சிரிக்கிறாங்க பாருங்க. They have seen so many of them have left it because of the அப்படிதானே? சரி, ஏன் வந்துட்டு அந்த அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சும்மா அப்படி அப்ரிசியேஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. அப்ரிசியேஷனுக்கு வந்துட்டு யார் பண்ணணும் அப்படின்றது பாகவதம் சொல்லுது. யார் அப்ரிசியேஷன் பண்றதுக்கு தகுதியானவர்கள் யாருன்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. நான் முன்னாடி சொல்லிட்டு போறேன், தகுதி இல்லாதவர்கள் நம்ம வந்துட்டு அப்ரிசியேஷன் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. தகுதி இல்லாதவர்கள் அப்ரிசியேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு அப்ரிசியேட் பண்ணவங்க நாளைக்கு உங்களை வந்துட்டு நிகழ்ந்து பேசுவார். அந்த மாதாஜி எப்படி சர்வீஸ் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த மாதாஜி அந்த அப்பவே தெரியுங்க. யார் வந்துட்டு டிப்ளமேட்டிக்கா இருக்கானோ அவனுடைய நாக்கு வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல ரொம்ப பலமா இருக்கும். பட் அல்டிமேட்லி இவ்வளவு கவனமா நீங்க ஸ்ரீமத் பாகவதம் கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கேட்ட விஷயத்த மற்றவங்க கிட்ட வந்துட்டு சரிவர அப்படியே சொல்ல முடியும். அந்த சொல்ற நேரம் கலியுகோட இருக்காது. ஏன்னா பாகவதம் சொல்லும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு வார்த்தையிலும் பகவான் இருக்கார். இந்த மாதிரி பாகவதம் கேட்கிற உங்களை விட ஒரு பெரிய அதிசாரியா இருக்க முடியும். ஒரு பக்தர் வந்துட்டு எப்ப வெற்றி அடைகிறார்னா ஒரு பக்தராக போது இயற்கையாகவே இன்னொருவரை பக்தராக மாற்ற முடியும். நானும் ஒருத்தனை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நான் வரவும் மாட்டுறாங்க பிரபு அப்படின்னா நம்மளுடைய
வார்த்தையில பிரம்ம சப்தம் இல்லை. அதிர்ஷ்டசாலி ஒருத்தனுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் இருக்கு, யோகம் இருக்கு, ரெண்டு இருக்கு. பகவான் சொல்றாரு யோகாபிஷேகம் பகவான் சொல்றாரு இல்லையா. அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தி யாரு கிடைக்குதோ அவன் அதிர்ஷ்டசாலி. யோகம் படைத்தவன் யார் அப்படின்னா யார் அவன்? இல்லாதது கிடைச்சா அதிர்ஷ்டம், கிடைச்சது வந்துட்டு தங்குச்சு அப்படின்னு சொன்னா அது யோகம். பக்தி கிடைச்சதுன்னா அது வந்து அதிர்ஷ்டம். அந்த பக்தியை கிருஷ்ண பக்தியை வந்துட்டு நம்ம தக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா யோகம். ஸோ நாட் ஜஸ்ட் பி அ ஃபார்ச்சுனேட், யோகவானா இருங்க. जय श्री प्रभुपाद की, अनंत कोटि वैष्णव वृंद की, समवेद भक्त वृंद की, जय गौर प्रेमानंदी।